திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான அன்னை திரிபுர சுந்தரி உடனமர் பசுபதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் அறந்தர திரு நாவுக்கரசு பெருமானுடைய குருவர்களினாலும் மீண்டும் உங்களை இறையருள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழ் மாதங்களில் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசில் என்ன தோணும்னா, அன்னை ஆதி பராசக்தி தான் தோணும். ஏன்னா ஊருக்கு ஊர் தெய்வங்களாக, கிராம தெய்வங்களாகவும் நகர தெய்வங்களாகவும் விளங்கக்கூடிய அன்னை சக்தியின் சுரூபமாக இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், பிடாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கெல்லாம் விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். சக்தி ஒன்று சமயம் பலவாறு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அன்னை ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடிய தேவி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமான திருநாமங்கள் கொண்டு, ஒவ்வொரு விதமான வடிவங்கள் கொண்டு அந்தந்த ஊரில் கிராம தெய்வமாக, எல்லை தெய்வமாக, காவல் தெய்வமாக, காக்கும் தெய்வமாக இருக்கிறார். அந்த அம்பிகைக்கெல்லாம் விழாக்கள் நடத்தி அவளை மகிழ்ச்சி செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். உத்தராயணம் முடிந்து தட்சிணாயன காலம் தொடங்கக்கூடிய மாதம் இந்த ஆடி. ஆடி என்றாலே அம்பிகைக்கு கூழ் வார்க்கும் வைபவம், அதாவது கூழ் ஊத்துறது, சாகை வார்த்தல் வைபவம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல மாதம். ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிக மிக பிரித்தமான ஒரு நாள். அதுலேயும் இந்த வருஷம் பார்த்தோம்னா 5 வெள்ளிக்கிழமை வருது. அது இன்னும் சிறப்பானது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் கூழ் ஊற்றி பொங்கலிட்டு பூஜைகள் நடத்துறது நம்முடைய வழக்கம். அது மட்டும் இல்லாமல் சுமங்கலிகளுக்கெல்லாம் மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வளையல், புடவை உள்ளிட்ட பொருட்களை அம்பிகைக்கு பூஜித்து அதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இது இருக்கு. நம்ம பகுதிகளில் மட்டும் இல்லாமல் சேலம், ஈரோடு பகுதிகளில் ஆடி மாதத்தில் முதல் நாள் அந்த தேங்காய் சுடுற விழா அப்படின்னு ஒன்று நடக்கும். இதில் தேங்காயை மேலே இருக்க கண்ணை மட்டும் நோண்டிட்டு உள்ளார தேங்காய் துருவல், வெல்லம், பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை உள்ளிட்ட பொருள் எல்லாம் உள்ளே போட்டு அது மேலே மூடிட்டு அதை நெருப்பில் போட்டு சுட்டு அதை எடுத்து அந்த ஆடி 1ஆம் நாள் பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதாவது உத்தராயணம் முடிந்து தட்சிணாயனம் தொடங்கியதை ஒரு வைபவமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இதில் மாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மழை தெய்வமாக, கிராம தெய்வமாக, விவசாய தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கூழ் ஊற்றி கஞ்சி வார்த்து விழா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இது மட்டும் இல்லாமல் சைவம் சார்ந்த தெய்வங்களுக்கு மட்டும் இல்லாமல் வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு மிகச்சிறந்த வாழ்ந்து இறைவனாக மாறி இறைவனோடு அடைந்த ஒரு பெண்மணி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேவியினுடைய திருக்கோயிலுடைய கோபுரம் அமைந்த அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூல தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்கொடியார் அவதாரம் செய்த ஒரு நாள் அதுதான் ஆடி பூரம். அந்த ஆடி பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதாரம் செய்தாங்க. அந்த ஆடி பூரத்தில் தான் நாம் எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வளைகாப்பு உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா நடக்குது. அம்பிகைக்கு வளையலால் அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு வளையல் சாற்றி பூ, மஞ்சள், குங்குமம் சாற்றி ஒரு சுமங்கலி போல, ஒரு சூழ் உண்டான தேவியைப் போல, ஒரு பெண்ணைப் போல பாவித்து அவளுக்கு எல்லா விதமான நலங்குகள், பட்டு சாற்றி, வளையல் சாற்றி நடக்கக்கூடிய விழா. முளை கட்டிய பச்சை பயிரை அம்பிகைக்கு மடியில் கட்டி அவளுக்கு வளைகாப்பு சாத்துறது வழக்கம். சிவாலயங்களில் 10 நாள் உற்சவமாக அது நடக்குது. பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரவார அம்பிகை, அதாவது ஆடிப்பூர நாயகி அப்படின்னே இருக்கும். 4 கரங்களோடு இருப்பாள் அந்த அம்பாள். அந்த அம்பிகைக்கு 10 நாள் உற்சவங்கள், கொடியேற்றி காப்பு கட்டி விழா நடக்கும். இதில் 10ஆவது நாள்
அதிகாலையில் தேரோட்டமும் அன்று மாலை அம்பிகைக்கு வளைகாப்பு உற்சவமும் நடைபெறும். இப்படியாக அன்னைக்கே உண்டான ஒரு சிறப்பான மாதமாக இது இருக்குது. இதில் ஆடி கிருத்திகை, அந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான முறையில் பூஜை நடைபெறும். இது இல்லாமல் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி 18ஆம் நாள் எல்லா அணைகள்லேருந்தும் நீர் திறந்து விட்டு அந்த கங்கைக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அந்த ஆடி 18ஆம் பெருக்கு இருக்கு. ஆடி பௌர்ணமி, இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஆடி அமாவாசை, பித்ருக்களுக்கெல்லாம் அந்த செய்யக்கூடிய சிரார்த்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்யக்கூடிய அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பிறந்த அந்த திருநாவுக்கரச நாயனாருக்கு திருவையாறில் கைலாய காட்சி, சிவபெருமானும் பார்வதியும் ஒன்று சேர நந்தி வாகனத்தில் ரிஷபக்காட்சி கொடுத்ததும் அந்த ஆடி அமாவாசை நாளில் தான். இன்றைய வரைக்கும் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரத்து ஆதீனத்துக்கு சொந்தமான திருவையாறு அறம்பளர்த்த நாயகி உடனாகி ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை பெருவிழா அப்பர் கைலாய காட்சி விழான்னு இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதில் குருமகா சன்னிதானங்களுடைய தலைமையில் அவங்க முன்னிலையில் இந்த விழா நடக்குது. இப்படியாக ஆடி மாதம் முழுவதுமே விழா கோலம் தான். இது ஆடியில் ஏன் கூழ் வார்க்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, சித்திரை வைகாசி முழுக்க கோடை, பயங்கரமான வெயில். அந்த வெயிலுடைய தாக்கம் குறையும் போது, இந்த ஆணி தொடங்கும் போது இடையில இடையில நிறைய மழை பெய்யும். இதில் ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் குளிர்ச்சி, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுமா, நம்ம உடம்ப இன்னும் சூட்டை அதிகமாகும். அப்போது அந்த சூடை குறைக்க வேண்டி மழை தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபாடு செய்து அந்த கூழை, ஏன்னா கூழ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம், அது அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து அதை நம்ம எல்லாம் சாப்பிடும்போது நம்முடைய அந்த உடம்பினுடைய அந்த உஷ்ணம்னு சொல்லக்கூடிய அந்த சூட்டினுடைய நிலையை சரிசமமாக வைக்கணும். அதன் காரணமாக தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் இந்த ஆடியில் கூழ் குடிக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இப்படியாக அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடை காலம், நம்ம பக்கத்தில் நெல் அப்படின்றது சோழ நாடு முழுக்கவுமே நெல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பயிர். நமக்கெல்லாம் உணவு பயிர்னு முக்கியமான பயிர்னு சொல்லும்போது அதில் நெல், அரிசியை தான் சொல்லுவோம். அந்த நெல் அறுவடை காலம் இந்த ஆடி தொடங்கும் போது தான் நடக்கும். அதில் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் அறுவடை முடிந்த காலத்தில் நெல்லை போட்டு கையில் பணம் இருக்கும். அந்த பணத்தை கொண்டு அதில் ஒரு பங்காக அந்த கிராம தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு அதை எடுத்து வச்சு அதன் மூலமாக அந்த கூழ்வாற்றல் வைபவத்தையும் அன்றைக்கு இரவு சுவாமி திருவீதி விழாவும் கேளிக்கைன்னு சொல்லக்கூடிய தெருக்கூத்து இந்த மாதிரியான கொடுத்து அன்னைக்கு இரவு முழுக்கவும் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து அந்த சந்தோஷமான நிலையில் இருப்பாங்களாம். இதற்காகத்தான் இந்த விழாக்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன. இப்படியாக ஆடி மாதம் முழுக்கவுமே அன்னைக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எல்லாரும் அன்னையினுடைய திருவடியை பணிஞ்சு அம்பிகைக்கு நடக்கக்கூடிய விழாக்களில் கலந்துக்கிட்டு அந்த கூழ் பிரசாதமாக எடுத்துக்கிட்டு நாமும் நன்மைகளை பெறுவோம்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு காண்போம். சிவாய நமः.